சரி அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். வச்சிருங்க. ஓகே. என்னங்கப்பா சாவி? என்னம்மா? அப்பா நான் மீனா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. எதுக்குமா? தெரியலப்பா, அவ எதுக்கோ என்ன வர சொல்லிருக்கா. அப்படியா? சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வந்துடு. சரிப்பா. மஞ்சு, ஏய் மஞ்சு, ஏய் மஞ்சு, மஞ்சு. சங்கரன், என்னம்மா நீங்க எங்கம்மாங்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்க தாராளமா வரலாம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா நான் உங்களை பார்க்க வந்திருப்பேனம்மா. நீங்க ஏன் இவ்வளோ தூரம் வந்தீங்க? எப்பவாவது ஒரு தடவைனா நீங்க சொல்றது நல்லா இருக்கும். ஆனா எப்பவும் நான் வர்றதுதான் கரெக்ட். புரியல? கொஞ்ச நாள் ஆனா தானா புரியும். அது சரி, இப்ப நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கம்மா, நான் செய்கிறேன். குட், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்குமா. நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதாம்மா சொல்கிறேன். அனாதையாக இருந்த எனக்கு ஆதரவு கொடுத்து ஒரு வேலையும் கொடுத்து தங்கறதுக்கு ஒரு அமைதியான இடத்தையும் கொடுத்துருக்காங்க இந்த ஊர் பெரிய மனுஷங்க. அந்த பெரிய மனுஷனில் ஒருத்தரோட பொண்ணு தானம்மா நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்கிறது என்னோட கடமைம்மா. இதுதான் எனக்கு பிடிக்கல. என்னம்மா சொல்கிறீங்க? பின்ன இவ்வளவு செஞ்சுட்டு நேத்து நீங்க செஞ்ச நல்ல காரியத்தை பாராட்டாம பஞ்சாயத்தை கூட்டி அபராதம் போட்டிருக்காங்க. இதை எப்படிங்க ஒத்துக்க முடியும்? வேற வழி இல்லைம்மா. இந்த ஊரு நியாயம் தெரியாம இன்னொருத்தர் குடும்ப விஷயத்தில் தலையிட்டது என்னோட தப்பு தானம்மா. தப்புன்னு நீங்க நினைக்கலாம், அது உங்க பெரிய மனசு. ஆனா என்னால ஒத்துக்க முடியாதா? என்ன செய்ய போறீங்க? அதை விடுங்க. அபராத தொகைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அபராதம் கட்ட முடியலன்னா இந்த ஊரு கோயில ஒரு மாசம் கூட்டி கழுவணும்னு சொல்லியிருக்காங்க. அதை செஞ்சிட வேண்டியதான். அதுக்கு அவசியமே இல்லை சங்கரன். இந்தாங்க, இதெல்லாம் என் கல்யாணத்துக்காக எங்க அப்பா வாங்கின நகைங்க. இது வரைக்கும் எந்த உபயோகமே இல்லாம பீரோக்குள்ள இருந்தது. இப்பவாவது ஒரு நல்ல மனுஷனுக்கு உபயோகப்படுத்தும். வாங்கிக்கங்க. முதல்ல இதை வித்து உங்க அபராதத்தை கட்டிடுங்க. வேண்டாமா, தயவு செஞ்சு இதை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. ஏன் பயப்படுறீங்க? நீங்க விருப்பப்பட்டா என்னைக்காவது ஒரு நாள் இது உங்களுக்கு சொந்தமாக போற நகை. தைரியமா வாங்கிக்கங்க. என்னம்மா சொல்றீங்க? என் மனசை திறந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னால முடியல சங்கரன். ஏன் தெரியுமா? இப்ப என் மனசு இருக்கிறது உங்ககிட்ட. பதிலுக்கு உங்க மனசை என்கிட்ட கொடுத்துட்டா எல்லாமே தானா புரியும். சரிதான், உங்க நகையால தான் ஆபத்து வர போதுன்னு நினைச்சேன். அதை விட பெரிய ஆபத்தையே கூட்டிட்டு வரீங்க. நாம 2 பேரும் ஒத்து போயிட்டா யாரால ஆபத்து வரும்? ஒத்து போகவே முடியாதுங்கிற வரப்போற ஆபத்தை பத்தி பேசுறீங்க. முதல்ல நகை எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க.
என்னால போக முடியல சங்கரன். முடியலன்னா போக வைப்பேன். ஊர் பஞ்சாயத்தை கூட்டி நீங்க சொன்ன விஷயத்த சொல்லி நியாயம் கேட்பேன். பரவாயில்லையா? எந்த ஒரு விருப்பமா இருந்தாலும் அதோட ஒரு நியாயம் இருக்கணும். நீங்க யாரு, நான் யாரு, உங்க தகுதி என்ன, என் தகுதி என்ன, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஆசைப்படுங்கம்மா. அப்பதான் நிலைக்கும். அது இல்ல சங்கரன். தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்கம்மா. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. இந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட அங்க வராதீங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். நீங்க பிறக்கணுங்கிறதுல அக்கறையா இருந்தவங்க அப்பா அம்மா நீங்க சந்தோஷமா வாழணுங்கிறதுலையும் கண்டிப்பா அக்கறையா இருப்பாங்க. உங்க வீட்டில் பார்க்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கம்மா. அதான் எல்லாருக்கும் நல்லது. இந்தாங்க. இதான் மாப்பிள்ளை போட்டோவா? ஆமாங்க. ஆ. காமாட்சி, என்னங்க? இந்த பாரு. ம், நல்லா இருக்கான்ல? நல்லா இருக்காருங்க. மாப்பிள்ளை எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் நல்லா சாந்தமா அழகா இருக்கான். ஆமாங்க. அதுக்கு காரணம் ஆ. அப்படிப்பட்ட குடும்பங்க. யாரையும் எடுத்தெறிஞ்சே பேச மாட்டாங்க. அவ்வளவு அமைதியான கௌரவமான குடும்பம். சரிங்க திறக்கிற. இப்ப நாங்க சம்மதம் சொல்லிட்டு பின்னாடி வேண்டான்னு சொன்னோம்னா எதுவும் வில்லங்கம் பண்ண மாட்டாங்களே? ஐயா மன்னிக்கணும். வேண்டான் வில்லங்கம் பண்றதே நம்ம சைடுல. ஓ, என்னைய சொல்ற நீ? அவரை எங்க கோச்சுக்கிறீங்க? அவர் சொல்றதும் கரெக்ட் தானே. அவர் கொண்டு வந்த இத்தனை மாப்பிள்ளைங்கள்ல நம்ம பொண்ணு யாரையாவது சரின்னு சொல்லிருக்காளா? அது சொத்த இது சொத்தன்னு 1008 தடங்கள். நம்ம பொண்ணு சின்ன பொண்ணுடி, கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பா. நாமெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். ஐயா இனிமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்? இந்த சுத்து வட்டாரத்துல உள்ள எல்லா பையனையும் பார்த்தாச்சு. இதையும் விட்டுட்டோம்னா அப்ப பிள்ளையாருக்கு கல்யாணம் ஆகும்போதுதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுன்றீங்க. ஆய முடிச்சு சும்மா இருடி. எந்த நேரத்துல என்ன பேசுன்னு தெரியாம பேசிக்கிட்டு. இத பாருங்க திறக்கிற. அவங்க வீட்டுல நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க அதை முதல்ல சொல்லுங்க. அவங்க சைடு டபுள் ஓகே. நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா அவங்க பொண்ணு பாக்குறதுக்கும் பாக்குவத்துல மாத்துறதுக்கும் தயாரா இருக்காங்க. அப்புறம் என்னங்க, சரின்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல வேண்டியதான் காமாட்சி. இருந்தாலும் நம்ம பொண்ணு மஞ்சு ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொன்னா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். ஆபத்தே அங்கதானே இருக்கு. ஆ? ஆ, சரி சரி. ஆமா மஞ்சு, இங்க வாமா. அம்மடி, இது அம்மா மாப்பிள்ளை போட்டோ. அப்பா அம்மாவுக்கு ஒரே புள்ள, ஏகப்பட்ட சொத்து இருக்குமா. பெரிய பட்டப்படி படிச்சிருக்காரு. சொந்தமா பால் பண்ண வச்சு கை நிறைய சம்பாதிக்கிறாருமா. நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அவங்க நம்ம கூட சம்மந்தம் பண்ணிக்க தயாரா இருக்காங்கம்மா. நீ என்னம்மா சொல்ற? நீங்க பிறக்கணுங்கிறதுல அக்கறையா இருந்தவங்க அப்பா அம்மா நீங்க சந்தோஷமா வாழணுங்கிறதுலையும் கண்டிப்பா அக்கறையா இருப்பாங்க. உங்க வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கம்மா. அதான் எல்லாருக்கும் நல்லது. என்னம்மா உன் முடிவு எதுவா இருந்தாலும் சொல்லுமா. உன் முடிவுக்கு நாங்க சம்மதிக்கிறோம். தேவையில்லப்பா. உங்களோட முடிவு எதுவா இருந்தாலும் எனக்கு அதுல சம்மதம். ஏங்க, அவ உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தையும் சொல்லிடுங்களேன். அம்மா மஞ்சு, மாப்பிள்ளைய பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்குமா. என்ன விடுங்கப்பா. எனக்கு எது நல்லதுன்னு என்னை விட உங்களுக்கு தான் தெரியும். மஞ்சு, கல்யாணங்கிறது ஒரே நாள்ல முடிஞ்சு போற சமாச்சாரம் இல்லம்மா. உன்னோட எதிர்காலம். அதனால உங்க அப்பா என்ன சொல்றாருங்கிறத முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் உன் சம்மதத்தை சொல்லு. ஏமா, நான் எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பெத்தீங்களா? அதுவே முழுசா தெரியாதப்போ இது தெரியலனா ஒன்னும் தப்பு இல்ல. அப்பா, பெத்த வயித்துல இன்னைக்கு தாங்க பாலை வாத்திருக்கா. ஏன் காமாட்சி, மஞ்சு என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிறா? உடம்பு சரியில்லையா? டாக்டர் கூட்டு போலாமா?
வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? இத்தனை நாள் நம்மள பந்தாடிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு என்ன பெரிய மனசு பண்ணி சரின்னு சொல்லியிருக்கா? இதுக்கும் மாட்டேன்னு சொல்லியிருந்தானா நாம தான் டாக்டர் கிட்ட போயிருக்கணும். அப்போ நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் இன்னைக்கே விஷயத்தை சொல்லிட்டுமா? நீங்க சீக்கிரமா போய் சொல்லுங்க. என் பொண்ணுக்கு மூடு மாறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை பண்ணாதான் எங்களுக்கு நிம்மதி. அப்போ நான் வரேங்க ஐயா. சரி வா. சரிங்க. நல்லது. உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாரும் இல்ல, நான் ஒரு அனாதைன்னு வருத்தப்பட்டீங்களாமே, அதான் வாங்கிட்டு வந்தேன். என்ன உங்களுக்கு வேண்டப்பட்டவளா நினைச்சுக்கோங்க. இத வாங்கிக்கோங்க. சாப்பிடும் போதாங்க நான் தனியா இருக்கேங்கிற ஃபீல்லாம் வருது. அந்த மாதிரி ஃபீல் வரக்கூடாதுன்னு தானே நான் வந்திருக்கேன். ஐ மீன் கஞ்சி கொண்டு வந்திருக்கேன்ல, அது சொன்னேன். சொல்லுடா, எதுக்காக என் காதலை ஏத்துக்க மாட்டேங்கிற? நான் அழகா இல்லையா? இல்ல உனக்கு நான் பொருத்தமா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? சொல்லு சங்கரா, சொல்லு சொல்லு. எதுக்காக என் காதலை நிராகரிச்சிட்ட? என் காதல உன்னால அவ்வளவு சீக்கிரமா நிராகரிக்க முடியாது. யாரோ நடுவுல புகுந்து உன் மனசு கலைச்சிருக்கணும். உனக்கும் எனக்கும் நடுவுல யார் அது? யார் அது? ஆனா அவங்க அந்த ஜதிக்கு பதம் பிடிச்சி ஆடுறத பார்த்ததும் எனக்கு வந்த கோவமே போயிடுச்சுங்க. புரிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. கண்ணாடி மாதிரி தெளிவா இருந்த என்னோட சங்கரன் மனசு யாரு கலங்கப்படுத்தினதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. மீனா, இப்பவே வரேன்டி. கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து துடி துடிக்கும்.